ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனி ப்ரௌனிஸ் அண்ட் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஃபெக்டான டார்க் சாக்லேட் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த வெயிங் ஸ்கேல், மெஷரிங் ஸ்கேல் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லா பேக்கிங்குமே ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம இப்போ டார்க் சாக்லேட் கனாஷ்க்கு 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூட 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பாட்டம் ஹெவியான பேன் எடுத்துக்கோங்க. அது நம்ம டேரெக்டாக அடுப்பில் ஹீட் பண்ண போகிறனால டேரெக்டாக அதுவே எடுத்துக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. 2:1 ரேஷியோவில் 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். கரெக்டாக 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணி. இதுக்கு தான் நம்மளுக்கு மெஷரிங் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இப்போ இதை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வச்சிடாதீங்க, மறந்துட்டு கூட சிம்மில் வைக்கணும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விப்பிங் க்ரீம் நான் ஃப்ரீசர்லேயே தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும். ஒன் டைம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஸ்டாப்லர் போட்டோ இல்லை சீல் பண்ணியோ ஃப்ரீசரில் வச்சு லாக் பண்ணிடுங்க. வெளியில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக இதுவாகிடும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. அதில் இது நம்ம கட் பண்ணி தான் போடணும், குட்டி குட்டியாக போடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற டார்க் சாக்லேட்டை நம்ம அப்படியே 100 கிராம்ஸ் மெஷர் பண்ணதை நம்ம அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக மெல்ட் ஆகி வந்துட்டுருக்குன்னு. நல்லா அதை சும்மா உடச்சி விட்டுட்டு மட்டும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அழகாக மெல்ட் ஆகி கிடச்சிரும் நம்மளுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்சி இல்லைன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு உடனே செய்யணும் அர்ஜென்ட்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வச்சு அதுக்குள்ளே பைப்பிங் பேக் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். சப்போஸ் இப்படி ஹார்டானாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதை ஒரு ஹாட் வாட்டரில் காமிச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகிடும். கரெக்டான நீங்கள் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்திங்கனாலே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த டிசைன் போடும்போது நம்மளுக்கு ஒழுங்காக வராது. இது ஹோம்மேட் ப்ரௌனி நானே செஞ்சது. அழகாக எவ்வளோ அழகாக க்ரிங்கிள் டாப்போட வந்திருக்கு பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ப்ரௌனி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். டிசைன் போட்டுட்டு நம்மளுக்கு மேலே ஏதாச்சும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டெக்கரேஷனுக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிங்கன்னா அழகாக ரெடி ஆகிடும். சூப்பரான கனாஷ். ஈஸியாக எப்படி கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.